ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் மிகவும் சுவையான ஒரு சோயா கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபீஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சோயா எடுத்துருக்கிறேன். இதை நாங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சு கொள்ளலாம். நல்ல சூடான தண்ணீராக ஊற்றி நாங்கள் இதை ஒரு 20 நிமிஷம் மூடி இதை அப்படியே வைக்கலாம். இது நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமாக இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நாங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமாக சோயா எல்லாமே நல்ல மென்மையாக வெந்து வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதில் இருக்கிற தண்ணியை கையால் பிழிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாத மாதிரி இதை நீங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இதை நாங்கள் வேறையாக வச்சதுக்கு அப்புறமாக கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 மேசைக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கிறேன். நீங்கள் என்ன எண்ணெய் வேண்டாலும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ்லேயே ஒன்று எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் 3/4 பாகத்தை மட்டும் இதில் சேர்த்துருக்கிறேன். 1/4 பாகத்தை நான் வச்சுருக்கிறேன் அப்புறம் சேர்த்துக்கொள்கிறதுக்காக. கூடவே ஒரு நல்ல பெரிய துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/4 தேக்கரண்டி அளவு சீரகம், 1/4 தேக்கரண்டி அளவுக்கு கடுகு, 1/4 தேக்கரண்டி அளவுக்கு பெரிய சீரகம் சேர்த்துருக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். 1 கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துக்கொள்கிறேன். கறிக்கு நல்ல வாசனை கிடைக்கிறதுக்காக 2லிருந்து 3 துண்டு ரம்பை இலைகள் சேர்த்துருக்கிறேன். இதை ஒரு 30 செகண்டுக்கு நாங்கள் நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம். வெங்காயம் நல்ல சாஃப்டாக வரும் வரைக்கும் வதக்க வேணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொள்ளுங்க. இப்போ இதில் 1 மேசைக்கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துக்கொள்கிறேன். 3 பூண்டு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதை இடித்து சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ அதனுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமாக ஒரு நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துருக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 3/4 தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். 1/2 தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ தக்காளி வேகும் வரைக்கும் ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி கொள்ளலாம். தக்காளி ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் மசாலா எல்லாமே சேர்த்துக்கொள்கிறேன். இது குழம்பு மிளகாய் தூள் வறுத்தது, அது ஒரு 2 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதை ஒரு 30 செகண்ட் லோ ஃப்ளேமில் நாங்கள் வதக்கி கொள்ள வேண்டும். அப்போ தான் கறிக்கு நல்ல டார்க் கலர் கிடைக்கும். கூடவே நான் இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தில் அந்த 1/4 பாகத்தை இப்போ சேர்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி வெங்காயம் சேர்க்கும் பொழுது குழம்பு நல்ல சுவையாக வரும். கூடவே ஒரு உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு கட்டாயம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையில்லாட்டி நீங்கள் அதை சேர்க்காமலும் விடலாம். இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வைக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேகும் வரைக்கும் நீங்கள் வேக வைக்க வேணும். இப்போ இதில் நாங்கள் ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்கிற அந்த சோயாவையும் சேர்த்து கொள்ளலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இதை நல்லாவே நீங்கள் கலந்து விட்டு கொள்ளுங்க. சோயாவில் தண்ணி இல்லாத மாதிரி நீங்கள் பிழிஞ்சு எடுக்க வேணும். அப்போதான் இந்த கிரேவி எல்லாமே சோயாவில் இறங்கி நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இதை நான் நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுறேன். வேக வைக்கும் பொழுது இடைக்கடை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் இதில் கரம் மசாலா 1 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நல்ல வாசனைக்காக இந்த மாதிரி கரம் மசாலா சேர்க்கும் பொழுது உங்களுக்கு இறைச்சி கறியினுடைய டேஸ்ட் சோயாவுக்கு கிடைக்கும். நீங்கள் சோயா பேக்கில் வரக்கூடிய அந்த மசாலா கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி வீட்டில் செய்கிற மசாலா சேர்க்கும் பொழுது டேஸ்ட் இன்னுமே நல்லா வரும். இப்போ கடைசியில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாக நான் 1/2 எலுமிச்சம் பழத்தினுடைய சாறு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். கிரேவியில் எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாக நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. இப்போ மிகவும் சுவையான சுலபமான சோயா கறி ரெடியாகியாச்சு. இது அப்படியே மட்டன் கறி சுவையிலேயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.